சார், மணியரசன் ஒருத்தர் இங்கே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்களாமே? ஆமாம். அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். என்னவோ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மணியரசு ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னும் விசாரணையை தொடங்கல. இப்பெல்லாம் பார்க்க முடியாது. போயிட்டு நாளைக்கு வாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சார் சொல்லுவாங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். கொஞ்சம் உள்ள விடுங்க, பார்த்துட்டு வந்துடுறோம். ஏசி மேடம் தெரிஞ்சவங்களா? ஆமாங்க ஐயா. யாரு? சிவரஞ்சனி மேடமா? அவங்களே தான். ஆமா. யோ, உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? அந்த பொண்ணு அந்த பையனும் சேர்ந்து மேடத்தோட தம்பியை தான் கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க என்னடான்னா அவங்க பெரிய சொல்லிட்டு சிபாரிசுக்கு வரீங்க. இது மேடம் வர நேரம். உங்களை எல்லாம் இங்க பார்த்தா என்ன சத்தம் போடுவாங்க. கிளம்பி போங்க சார். கொஞ்சம் நீங்க மனசு வச்சா நாங்க பார்த்துட்டு போயிடுறோம் சார். யோ, இவ்வளவு நேரம் என்ன இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன். கிளம்பி போங்க. அது வந்து நீங்க யாரு? பொண்ணு விடா மாப்பிள்ள விடா? என்ன புரியலையா? மணியரசை பார்க்க வந்தீங்களா இல்ல அமுதாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டேன். அமுதா எங்க வீட்டு பொண்ணு சார். போலீஸ் திடீர்னு அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க விட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவளை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். என்னது திடீர்னு கூட்டு வந்துட்டாங்களா? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? அந்த கொலை நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து கையங்களவுமா கூட்டு வந்திருக்கோம். திடீர்னு கூட்டு வந்துட்டாங்கன்றீங்க. இப்பதான் இந்த கோஷ்டி பர்மிஷன் கேட்டுச்சு. முடியாதுன்னு சொன்னேன். அதேதான் உங்களுக்கும். கிளம்புங்க. அமுதாவோட அக்கா, கூட பிறந்த அக்கா சார். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டு பேசி போயிடும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. எங்க ஆபீசர் வர நேரம். கூட்டம் போடாதீங்க. எல்லாம் கிளம்புங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் தங்கச்சியை ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. ஓ தங்கச்சி தான் கட்டின புருஷனோட ஒழுங்கா இல்லாம என் தம்பியோட சுத்திட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து. நாக்கு அடக்கி பேசு. என் தங்கச்சி ஒழுங்கானவ தாண்டா. உன் தம்பி தாண்டா என் தங்கச்சியோட மனசை கெடுத்து அவன் நகையெல்லாம் அடங்க வச்சிருக்கான். அது பத்தாதுன்னு எவனையோ கொண்டுட்டு அந்த பழி என் தங்கச்சி மேல போட்டிருக்கான். என் குழந்தை திரும்ப வந்தது பொறுக்காம அவளை கொடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு இப்ப என் தங்கச்சியை பழி வாங்குறீங்களா? பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஏய், இவ்வளவு பேசுறிய? பொண்டாட்டியோட வாழ உனக்கு துப்பு இல்ல. ஏய், பெத்த தாயிட்டு இருந்து குழந்தைய பிரிச்ச தங்கச்சி வேற உள்ள இருக்கா. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல வெறப்பா பேசுற நீ? போய் தங்கச்சி வெளிய எடுக்கிற வெளியே பாரு. வார்த்தை அளந்து பேசுங்க. என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அர்ஹத்தையும் கிடையாது. அண்ணனை பத்தி பேசினா உனக்கு கோவம் பத்துட்டு வருதோ? டேய் சோழ, கொஞ்சம் பேசாம இருண்டா. ஏமா கலைவாணி, பொம்பளை புள்ள உள்ள இருக்கா. அவளை வெளியெடுக்க வேண்டிய வழியை பார்க்காம தேவையில்லாம நாம ஏமா சண்டை போட்டுக்கணும்? அப்பா புரியாம பேசாதீங்கப்பா. இவங்களெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. நீ ஏன்டா அவங்க கூட வார்த்தைக்கு வார்த்தை பேசி மல்லு கட்டிட்டு நிக்கிற? சும்மா இருண்டா. நானா முதல்ல பேசினேன்? அந்த வடமலை தானே முதல்ல நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சான். அவன் பேசுறத கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? முதல்ல குழந்தைய செல்ல மாட்டது பிரிச்சாங்க. இப்ப தம்பி மணியரசி பிரிச்சுட்டாங்க. திருட்டு பசங்க. யார பார்த்து திருட்டு பசங்கன்ற? உன் தம்பி தான் திருட்டு பையன். என் தங்கச்சியோட நகை அடமானம் வச்சு தின்னு இருக்கான். என் தங்கச்சியை பேசி பேசியே மயக்கிட்டான்டா. கொலைகார பாவி. யார பாத்திர கொலை? உங்க 2 குடும்பத்துக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். கிளம்பி போங்க. யோ, பெரிய மனுஷனா இருக்க, இதெல்லாம் சொல்ல மாட்டியா? கூட்டு போயா. போயா. அப்பா போங்கறல. போடா. சார், உனக்கு வேற தனியா சொல்லுவாங்க. போயா வெளிய. போங்கன்னு சொல்றல. வாமா. எஸ்ஐ ரகுநாத்தோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் என்னோட டேபிளுக்கு கொண்டு வாங்க. மேடம். கொடுங்க. எல்லாம் இருக்கா? இருக்கு மேடம். தங்கவேல். ஏய் சண்முகம், எங்க இவ்வளவு தூரம்? அது ஒண்ணும் இல்ல சண்முகம். மூர்த்தின்னு ஒரு கொரியர் மேனேஜரோட மர்டர் கேஸ். அது சம்பந்தமா தான் வந்திருக்கேன். நானும் அதே கேஸ் சம்பந்தமா தான் வந்திருக்கேன். அப்படியா?
யார் கூட வந்திருக்க? வடமலை சார் கூட. ஓ, வடமலை சார் வந்திருக்காரோ? பின்ன அவர் தங்கச்சி விஷயமாச்சே, வராம இருப்பாரா? அம்மா, ஏசி மேடத்தை பார்த்துட்டாங்களாமா? அது ஒண்ணும் தெரியலப்பா, அதுக்காகத்தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏசி உள்ள ரொம்ப பிஸியா இருக்காங்களா? சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம். வெயிட் பண்ணி சொல்லுங்க. சிவரஞ்சனி மேடத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும். உங்க பேரு? செல்லம்மா. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? செல்லம்மான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, நான் மேடத்துக்கிட்ட சொல்றேன். மேடம், செல்லம்மன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நான் மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த 2 எவிடன்ஸையுமா ஏசி மேடத்திட்ட கொடுத்துட்டீங்க? என்னது? 2 எவிடன்ஸையும் கொடுத்தாச்சா? சார், இப்போ என்ன சார் பண்றது? கேளுங்க. தங்கவேல், எந்த எவிடன்ஸ் யார்கிட்ட கொடுத்தாங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அமுதாவும் மணியரசும் மேனேஜரோட டெட் பாடியை எரிக்கும் போது எஸ்ஐ ரகுநாத் செல்போன்ல அதை ஷூட் பண்ணிருக்கான். இப்போ அந்த 2 எவிடன்ஸும் யார்கிட்ட இருக்கு? அந்த 2ஐயும் தான் ஏசி மேடத்துக்கிட்ட இவங்க கொடுத்துட்டாங்க சார். அடடே, பெரிய தப்பு பண்ணிட்டாங்களே. ஏசி மேடத்திட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது எடுத்து வச்சாங்களா? அதைத்தான் மேடத்துக்கிட்ட கேட்டேன், இல்லைன்னு சொல்றாங்களே. பாத்தீங்களா சார்? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நடந்த கொலைக்கு இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் புத்திசாலியா இருந்தா அழிச்சிருக்கணும், இல்ல அந்த ஏசிட்ட கொடுக்காம ஒழிச்சிருக்கணும். எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு கெடுக்க வேண்டியது, எல்லாரையும் நம்ப வேண்டியது. ஏன் சார், அந்த ரகுநாத் அமுதாவை மிரட்டின எவிடன்ஸையாவது கையில வச்சிருக்க வேண்டாம்? அதையும் தூக்கி கொடுத்துட்டாங்களே. இப்ப என்ன சார் பண்றது? இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. செத்து போனவன் ஏசியோட தம்பி, நிச்சயமா நமக்கு சாதகமா நடந்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது சார். அந்த எவிடன்ஸை மறைச்சிருந்தாலாவது கேஸை எப்படியாவது கரை சேர்த்திருக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, பாப்போம் சார். சிவரஞ்சனி மேடம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நேர்மையா நடந்துக்குவாங்க. புடலங்கா நம்பிக்கை. இவ எப்பவுமே இப்படிதான் சார். பெரிய பெரிய அறிவாளி நினைப்பு. பெரிய இவன் மாதிரி எதையாவது செஞ்சு தேர் எடுத்து தெருவில் விட்டுருவான். சார், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்காங்க. அது யாராலையும் மறைக்கவும் மாத்தவும் முடியாது. எல்லாத்துக்கும் மேல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். மானத்தை காப்பாத்த நடந்த தற்காப்பு முயற்சியில அந்த மேனேஜர் இறந்துட்டாங்க. சிவரஞ்சனிக்கு இது எல்லாமே தெரியும். நிச்சயம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணு. இல்ல மேடம், போலீஸை பத்தி உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். விஷயம் தெரிஞ்சதும் அமுதாவையும் மணியரசையும் நீங்க எங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த எவிடன்ஸையாவது வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. அதையும் கொடுத்துட்டீங்களே. சரி, ஏசி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். சார், இது என் தங்கச்சி வாழ்க்கை. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு சும்மா இருக்க மாட்டேன். சொல்லி வைங்க சார். உங்க சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கங்க சார். இது கமிஷனர் ஆபீஸ். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க சார். மேடம், சொல்லுங்க. மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, உங்களை போக சொன்னாங்க. என்கொயரி முடிஞ்ச உடனே அமுதாவும் மணியரசியும் கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. இன்னும் எஃப்ஐஆர் போடலைங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டதும் அனுப்பி வைக்கிறதா சொல்ல சொன்னாங்க. நீங்க கிளம்பு. கேட்டீங்களா சார்? அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு போனதை கேட்டீங்களா சார்? என்னமோ ஏசி மேடம் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, என்னாச்சு அந்த நம்பிக்கை? பார்க்க கூட விடல. போச்சு சார், போச்சு. என் தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு சார். பதட்டப்படாதீங்க சார். முதல்ல எஃப்ஐஆர் போடட்டும். எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் சார். எப்படி சார் பதட்டப்படாம இருக்க முடியும்? இது என் தங்கச்சி வாழ்க்கை சார். வாங்க 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 சார், போலாம் வாங்க. முதல்ல வாங்க சார், போலாம் வாங்க.
வாங்க எல்லாம் பேசிக்கலாம். வாங்க 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 சார் வாங்க. மேடம், எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. ஏசி மேடம் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இன்னும் எஃப்ஐஆர் போடலைங்கிறது நம்ப முடியாவா இருக்கு. கேஸு நம்ம சைடு ரொம்ப வீக்கா இருக்கு. கவலைப்படாதீங்க, இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாருங்க, வேற ஏதாவது தகவல் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? கவிதா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இப்போ செல்லம்மா கமிஷனர் ஆபீஸ் தானே போயிருக்கா. மணியரசியும் அமுதாவையும் அந்த ஏசி சிவரஞ்சனி விசாரிச்சு அனுப்பிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா செல்லம்மா கூட அவங்க வந்துருவாங்கம்மா. அந்த மூர்த்தி ஒரு அயோக்கியன்னு இந்த ஊருக்கே தெரியும்ல. அதை விட அந்த ரகுநாத் அமுதாவை மிரட்டினது, அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது, இதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் போலீஸ் கையில இருக்குமா. அதான் இவ்வளவு சொல்றாரு இல்லம்மா. அழாத கவிதா. செல்லம்மா மணியரச கையோட கூட்டிட்டு வருவா பாரு. மணியரசு வந்த உடனே நீ அது இதெல்லாம் கேட்டு அவனை டென்ஷன் பண்ணாத. ஏதோ போலீஸ்க்கு பயந்து இத்தனை நாளா உண்மையை மறைச்சிட்டாங்க. எல்லாம் நல்லத்துக்கேன்னு நினைச்சுக்கோமா. ஆமா கவிதா, ஏதோ செல்லம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஏசி மேடத்துக்கிட்ட போய் பேசி காதும் வச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிட்டார்ல. அது மட்டும் இல்லைங்க, செல்லம்மா அமுதாவை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த ரகுநாத்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திருக்கா. அந்த நன்றி கூட இல்லாம வடமலை ஸ்டேஷன்ல வந்து எங்க கூட எவ்வளவு சண்டை போட்டான் தெரியுமா. நன்றி கேட்டவன். ஆனாலும் எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப பயமாவே இருக்கு. நீ ஏமா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? மணியரசு ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த போய் இந்த கொலை நடந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இது மாதிரி எத்தனையோ நடந்திருக்குமா. ஏன் தர்மபுரியில கூட ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ண ஒரு அயோக்கிய இந்த மாதிரி கெடுக்க முயற்சி பண்ணி அதை பார்த்த ஸ்கூல் பஸ் டிரைவர் அவனை அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான். 6 மாசம் கேஸ் நடந்துச்சு. அந்த டிரைவர் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டான். அதனாலதான் சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, என்னமாச்சு செல்லம்மா? மணியரசன் கவிதாவும் வரலையா? அண்ணி, அவரை கூட்டிட்டு வரலையா அண்ணி? கவிதா, நான் இப்பதான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வரேன். சிவரஞ்சனி மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. இன்னும் விசாரணை முடியலையா? அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும். ஐயோ, எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்களை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னும் பயப்படாத கவிதா. அவரை பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல கவிதா. எப்படியும் ராத்திரிக்குள்ள மணியரசும் அமுதாவும் கண்டிப்பா வந்துருவாங்க. நீ தைரியமா இரு. அப்பா, அண்ணன் எப்படி இருக்காரு? அவன் நல்லாதான் இருக்கா. உன்னே மணியரசு தான் கேட்டே இருந்தான். ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். வேண்டாம், இப்ப அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பொறுமையா சொல்லிக்கலாம். இப்ப அவருக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். சரியா? யாருக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல நீ, ரத்னா சாக்லேட் கேட்டா வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அதான் அவகிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ரத்னா குட்டி, நீங்க சாக்லேட் கேட்டீங்களா அத்தை கிட்ட?
எத்தனை சாக்லேட் சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? மம்மி உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரட்டா? வாங்க கடைக்கு போய் வாங்க. அம்மா கேண்டீன் வரைக்கும் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அண்ணி ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். செல்லப்பா வா, வந்து உட்காரு. வாடா. இன்னைக்கு தான் யாருமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு அந்த ஆள் கதையை முடிச்சிருவோம்.